தந்தனத்தாம் பாட்டு தாளமில்லை, ஏன் துக்கம் எதும் கேட்க ஆளுமில்லை. நான் தந்தனத்தாம் பாட்டு தாளமில்லை, ஏன் துக்கம் எதும் கேட்க ஆளுமில்லை. நல்ல வைரக்கல்லு பக்கத்தில உப்பத்தான் சேர்த்து வச்சதந்த சாமி செஞ்ச தப்புத்தான். நான் உப்புத்தான், நான் தந்தனத்தாம் பாட்டு தாளமில்லை, என் துக்கம் எதும் கேட்க ஆளுமில்லை. உதவும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி அருகில் உள்ள திருமதி பிரியா வதனா அவர்களின் இல்லத்திற்கு வந்திருக்கிறோம். இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய கணவர் திரு வெங்கடேஷ் அவர்கள் கடந்த ஜூன் 21 ஒரு சாலை விபத்தில் அகால மரணம் அடைந்துள்ளார். அவருடைய இழப்பு அவர் குடும்பத்துக்கு பெரிய இழப்பாக அமைந்துள்ளது. அவங்க குடும்பத்துக்கு உதவி கேட்டு நம்மளுடைய ட்ரஸ்ட் அணுகியிருந்தாங்க. அவங்களுக்கு உதவும் பொருட்டு நம்ம கோரிக்கை வச்சிருந்தோம். நம்ம உதவும் உறவுகளுடைய மக்கள்கிட்ட கோரிக்கை வச்சிருந்தோம். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று பலதரப்பட்ட மக்களிடமிருந்தும் பொருள் உதவி, பண உதவி எல்லாம் வந்திருக்கு. முக்கியமா பிஜி குரூப்ல இருந்து நம்மளுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உதவியை அளித்த பிஜி குரூப் மற்றும் உதவும் உறவுகள் அனைவருக்கும் உதவும் உறவுகளின் சார்பாக நன்றியுள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குடும்பத்திற்கு தேவையான ஒரு 6 மாதத்திற்கு உதவும் வகையில் அரிசி சிப்பங்கள் மற்றும் அவங்க குடும்ப செலவுகளுக்கு சிறிய பண உதவியையும் நம்மளுடைய உதவும் உறவுகள் சார்பாக கொடுத்துருக்குறோம் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய உதவி தொடர்ந்து கிடைக்கணும்ன்றத சொல்லிக்கிறேன். இவங்க அடுத்த 6 மாசத்துக்கு வேற எந்த விதமான வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ அடுத்து அவங்க இந்த பிரிய வதனா அவர்களுக்கு வேலைக்கு செல்வதற்கு தேவையான உதவிகளை இந்த கோபி செட்டிப்பாளையம் கவுந்தம்பாடி ஈரோடு அருகில் உள்ள உறவுகள் ஏதாவது வேலைகள் இருந்ததுன்னா தகவல் தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என் பேர் பிரியவதனா. நான் எங்க வீட்டுக்காரர் போன மாசம் 21ஆம் விபத்தால மரணம் அடைஞ்சிட்டாரு. அந்த மரணத்தை எங்களால ஈடு கட்ட முடியல. இது வரைக்கும் அவர்தான் வேலைக்கு போய் எங்க வீட்டு செலவுலாம் பார்த்துட்டு இருந்தாரு. 2 கை குழந்தை இருக்கிறங்காட்டி இது வரைக்கும் நான் வேலைக்கே போகல. என்னால வீட்டு செலவை சமாளிக்கவே முடியல. அதனால உதவும் உறவுகள்கிட்ட போய் ஆதரவு கேட்டிருந்தேன். அவங்க இன்னைக்கு எனக்கு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அரிசி, வீட்டுக்கு யூஸ் பண்றதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. கை குழந்தை இருக்கிறங்காட்டி அவங்களுக்கு செலவுக்கும் காசு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு உதவுன அனைவருக்கும் ரொம்ப நன்றி.